அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்து திண்டுக்கல் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரொம்ப பழமையான கோயில்களை போய் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நமக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள். தாயாருடைய பெயர் வந்து சுந்தரவள்ளி தாயார். இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அஷ்டமிக்கும் 15 நாளைக்கு கூட அஷ்டமி வரும் இல்லையா? ஒன்று வளர்பிற அஷ்டமி, இன்னொன்று தேய்பிற அஷ்டமி. இந்த கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து கூடுவாங்க அஷ்டமிக்கு. சொர்ண ஆகர்ஷண பைரவர் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் பேர். கடன் தொல்லைகள், செய்வினை கோளாறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அஷ்டமி அன்னைக்கு பைரவரை கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மன்மதன், ரதிதேவி இவங்களுக்கெல்லாம் தனி சிலைகளே இருக்குது. இந்த தூணில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிற்பங்கள் அவ்வளோ அம்சமாக இருக்கும். திருமணமாகாதவங்க இந்த 2 சிலைகளுக்கும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. சீக்கிரமே அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா?